ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு டே வித் கிளாஸி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து மேடம் ரொம்ப சட்டை பண்றாங்க. கிளாஸுக்கு நேற்று ஒரு டாய் வாங்கி கொடுத்தேங்க. அது பத்திரமா என் பெட்ரூம்ல தான் இருக்கணுமா, அதுவும் என் பெட் மேல தான் இருக்கணுமா. காலையில இருந்து நான் 5 வாட்டி பெட்ஷீட் மாத்திட்டேன். ஃபுல்லா சேரு சகதி மண்ணு. அவட்டையே கேட்போம், எங்க போனோம்? உள்ளலாம் நீ கொண்டு போக வேணாம், நீங்க இங்கேயே வச்சுட்டாலே போதும். என் பெட்டு மேல ஏறி நீங்க நாசம் பண்ணதுலாம் போதும். இங்க உட்காருங்க, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. இங்க உட்காந்துருங்க. சிட் சிட் கிளாஸி. இது அந்த டாலை தன்னுடைய கிடு நினைச்சுதான் என்னன்னு தெரியல, ஃபுல்லா மண்ணை தோண்டி போட்டு என்னோட செடியெல்லாம் நாசம் பண்ணி அந்த மண்ணோட பெட்ரூம்குள்ள இதோட நான் காலையில இருந்து நிறைய வாட்டி என் ரூமை கிளீன் பண்ணிட்டேன், பெட்ஷீட்டையும் கிளீன் பண்ணிட்டேன். முடியல அதனால கெட்டி போட்டுட்டேன். இப்ப என்னன்னா அந்த டாய் உள்ள வந்துடணுமா, உள்ள அது அதோட என்னோட பெட்ல இருக்கணுமா. இப்ப அதுக்குதான் அது போராடிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, வாக்கிங்க்கு கிளம்பியாச்சு. ஆனா வாக்கிங் போகும்போது இந்த டாயையும் தூக்கிட்டு தான் போவாலாம். இல்லன்னா அதை வச்சுட்டு வா பாருங்க. உள்ள போய் பத்திரமா வை பாப்போம். வையே வையே, அதையும் எடுத்துட்டு வர வச்சுட்டு வா கிளாஸி. போறியா இல்லையா? கிளாஸி சட்டை பண்ணாத, போய் வச்சுட்டு வா. போ போ, வெயி. சரி வை, வையுமா. டிராப் இட். கீழே போடு கிளாஸி. சரி வா, அப்படியே வா. இங்க வா. இங்க வா, வீட்டுக்குள்ள வச்சுட்டு வா பாப்பாவை. உன் பாப்பாவை கீழே உள்ள வை, வீட்டுக்குள்ள வை. வீட்டுக்குள்ள கொண்டு போங்க, வீட்டுக்குள்ள வச்சிருங்க. கொண்டு போய் வைங்க, போடுங்க, கீழே டிராப் பண்ணுங்க. கீழே வை, விடு, கீழே கீழே வை பாப்பா. வா, வீட்டுக்குள்ளதான் போய் போடுவியா? சோ அச்சோ, யார தூக்கிட்டு போறா? போடு, இங்கே போடு, கீழே போடு, கீழே போடு. வா, வீட்டுக்குள்ள தானே இருக்கு. சப்பா, என்னால முடியல. நினைச்சது சாதிச்சிட்ட சந்தோஷத்தை பார்த்தீங்களா? இப்ப எப்படி வாக் பண்றாங்க மட்டும் பாருங்க. இங்க வா. இப்ப நான் எப்படி அவளை புள்ளி பண்றேன்னு பாருங்க. அவ ஆக்சுவலா காலை கழுவிடுவா, அண்ணா ரிப்பீட்டடா காலை கழுவுன்னு சொல்றேன் பாருங்க. சளிச்சிட்டே பண்ணுவா. கைய கழுவு. இன்னும் நல்லா கழுவு பாப்பா.
இன்னும் கழுவல, கால் அழுக்காவே இருக்குங்க. வா. கால் இன்னும் அழுக்கா இருக்கு, இன்னும் அழுக்கா இருக்கு பாப்பா, இன்னும் அழுக்கா இருக்கு. சீக்கிரம் திருப்பி ஒரு வாட்டி. அழுக்கா இருக்கு காலே. கிளாஸிங் வா. உள்ளுக்குள்ள நீ ஒன்றும் இன்னைக்கு போக வேணாம், நீ கொஞ்சம் வெளியவே கடை. ஒரு நிமிஷம் என்னால் தாங்க முடியல. பெட்டை வேற மாற்றணும். இங்கே கடை. சிட் சிட் கிளாஸி. குட் கேர்ள். பாரு, செடியெல்லாம் தள்ளி விட்டு சேட்டை பண்றியா நீ? ஏன் இவ்வளவு சேட்டை பண்ற நீ? ஏன் பண்ற சேட்டை? உட்காரு, படு படு, போய் படு, போ போய் படு படு. படுங்க படுங்க. நோ, படுங்க. படுமா. படுக்க சொல்லு, உட்கார சொல்லல. மூச்சு காட்டக்கூடாது, பேசாம உட்கார்ந்து. பாப்பா நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு. சிட். எதுக்கு? பாப்பா குடுத்துறவா கையில. வாரேன், பாப்பா எடுத்துட்டு வரேன். உட்காந்து கொடுத்தாச்சுல. என்ன உன் பாப்பாவை தூக்கு, தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கு, பாத்துக்கோ பாப்பா, பாத்துக்கோ. உட்காரு உட்காரு உட்காரு. சார் உட்காந்துரு, சரியா? பாய். பாப்பா பாத்துக்கோ. டாடா. மம்மி டிவி பார்க்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பின்ன எல்லா டைமும் நம்மளே விட்டு கொடுத்து போக முடியுமா? ஆக்சுவலாக கிளாஸி சமத்து குட்டி தான், பட் சில சமயம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவா. என்ன பண்ணுறது, சகிச்சுக்கிட்டு தான் போகணும் நம்ம. இந்த மாதிரி பிஹேவியர் எப்போ வரும்னா, நான் எப்போல்லாம் ஷாப்பிங் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்துடும். நம்ம யூஸ்வலாக ஷாப்பிங் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு தானே போகணும். நான் வாங்காமல் போனால் அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவாங்க எல்லோரும். ஸோ இனியாவுக்கு கிளாஸுக்கு ஹண்டருக்குன்னு நாங்கள் பொம்மை வாங்கிட்டு தான் போவோம். போகும்போது நான் இனியாவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தாலே உடனே வந்து கவர் திறந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது வாங்கியிருக்கேன். நான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி டாய் ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா இதுதான் நடக்கும். ஒரு 3 monthsக்கு அந்த டாய் கூடயே இருப்பா, அதை விட்டு பிரிய மாட்டா. அதை யாரும் தொடக்கூடாது, யாரும் அதை மிதிச்சிடக்கூடாது. உடனே டென்ஷன் ஆயிடுவா. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் தேடிட்டு இருப்பா, அப்புறம் மறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை வச்சு விளையாடுவா. இதுதாங்க நடக்கும். என்ன பண்றது? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இனியா கிட்ட இருக்கிற டாயை பிடுங்கிடுவா. அப்புறம் இனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கும். 2 பேரும் என்ன பிடிச்சி பிரச்சனை பண்ணுவாங்க. இனியா வந்து இவளை கம்ப்ளைண்ட் பண்ணுவா, இவ என்னைய பாப்பா. ஐயோ அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு இருக்கும். உங்க பெட்டும் இந்த மாதிரி குறும்பு பண்ணுச்சுன்னா நீங்க அதை